கோல்டுலையும் நிலத்திலையும் அதிகமாக ரிட்டர்ன் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய முதலீட்டு வகை தான் வந்து எஸ்ஐபி. எஸ்ஐபிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் மாசம் நம்ம சேர்க்கறதுக்கு பேர் எஸ்ஐபி. இப்போ ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இல்லையா சார், அவங்க வந்து எப்படி சார் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இப்போ இந்த 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வெறும் 2,000 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சாலே போதும். ஒரு 35 வருஷத்துல 8,40,000 தான் சேர்க்க போறீங்க. அது அந்த ரேட் ஆஃப் 15% வந்து 2 கோடி ரூபாய் வந்துடும். ஒரு 55 வயசுல வந்து அவனுக்கு 2 கோடி ரூபாய் வரும்னு சொல்றீங்க இல்லையா சார்? இப்போ 55 வயசுன்றது அவனுக்கு ஆல்ரெடி ஓல்ட் ஆயிடுவான் இல்லையா சார்? 15 வருஷம் ஒருத்தர் படிச்சாதான் வேலை கிடைக்குது. அப்ப அந்த 15 வருஷத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க இல்லையா? ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கே பணம் வரும்னா எப்படி வரும்? இப்போ நிறைய பேர் கோல்டுலயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற ஐடியாவிலே இருக்காங்களா சார்? 90% growth வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. அப்படி பாத்தீங்கன்னா அதோடைய ரிட்டர்ன் வந்து வெறும் 7%. அந்த 7% நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே கிடைக்குது. இப்போ ஃபியூச்சரை திங்க் பண்றவங்களுக்கு எது சார் நல்ல சேவிங்ஸ் பிளான் நினைக்கிறீங்க? அதாவது இந்தியா இஸ் அ எமர்ஜிங் கண்ட்ரி. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா the future is only in India அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து ரீசெண்டாக கூட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க எல்லாமே இந்தியாவில் பணம் போடுறாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 23,000 கோடி ரூபாய் எவ்ரி மந்த், ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறாங்க. மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி 1000 crore is coming only through மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும். இல்ல நிறைய ரிஸ்க் இருக்கும் இல்லையா? எதுல ரிஸ்க் இல்ல? ரியல் எஸ்டேட்ல ரிஸ்க் இல்லையா? லேண்ட் வாங்குறான்னா அது பாட்டுக்கு ஒரு அசால்ட்டா தானே சார் இருக்கு. அல்லது அரை கிரவுண்ட் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது கண்டிப்பா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். நீங்க அதே 20 லட்சம் ரூபாய மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா 10 வருஷத்துல மினிமம் 80 லட்சம். இந்த சேவிங்ஸ்ன்னு பார்த்தாலே பொதுவாக நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சார். இப்போலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க. ஒரு 20,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்க எஸ்ஐபியில் எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ கோல்டுலையும் நிலத்திலையும் அப்படின்னதுன்னா இது வந்து காலங்காலமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால வந்து நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கோல்டுலையும் நிலத்திலையும் அதிகமாக ரிட்டர்ன் இல்லை. எஸ்பெஷலி நிலத்தில் வந்து நம்ம நினைச்ச போது விற்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விதமான முதலீட்டு வகை தான் வந்து எஸ்ஐபி. எஸ்ஐபிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் நம்ம சேர்க்கறதுக்கு பேர் எஸ்ஐபி. இது வந்து என்னென்னா சிமிலர் டு பேங்க்ல நம்ம ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அதே மாதிரி மாதம் ஒரு சேமிப்பு பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து ஆர்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஒரு 7% 8% அதே ரிட்டர்ன் தான் வந்து த்ரூ அவுட் த டென்யூர் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவை நமக்கு வந்து மார்க்கெட் மேலே இருந்ததுன்னா கம்மியான யூனிட் கிடைக்கும், கீழே இருந்ததுன்னா அதிகமான யூனிட் கிடைக்கும். ஸோ லாங்கர் பீரியடில் வந்து நமக்கு வந்து கம்மியான லெவலில் வந்து மோர் யூனிட்ஸ் இருக்கும். அது வந்து ஃபியூச்சரில் வந்து அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஸ்ஐபிங்கிறது வந்து ஆர்டியும் எஸ்ஐபியும் ஒன்று தான். அதுக்கு பேர் ரெக்கரிங் டெபாசிட், இது பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தி. இப்போ ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இல்லையா சார், அவங்க வந்து எப்படி சார் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் எவ்வளவு ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு 10% வந்து நம்மளோடது இல்லை அப்படிங்கிறத முதல்ல எடுத்து வச்சிடணும். அதாவது உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் 20,000 ரூபா தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா 2,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 18,000 ரூபாயில் தான் அவர் எல்லா செலவையும் பார்க்கணும். நீங்கள் உடனே சொல்லுவீங்க, சார் 20,000மே பத்தலை, இதுலேருந்து எங்கே 2,000 ரூபாய் எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. விலைவாசிலாம் அதிகமாகிடுச்சு. கரெக்ட். ஆனால் 20,000 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, 18,000 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு இருக்காரா இல்லையா? அவர் எப்படி குடும்பம் நடத்துறாரு? எப்படியோ அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் இல்லையா? 15,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. அப்போ மணி இஸ் நாட் த கிரைட்டீரியா. நமக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கு வேணும். ஸோ அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் 10% நம்மளோடது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சிட்டோம்னா, இப்போ இந்த 20,000 ரூபா உள்ள சம்பாதிக்கிறவங்க வெறும் 2,000 ரூபா மட்டும் எடுத்து வச்சாலே போதும். இந்த 2,000 ரூபா வந்து ஒரு 35 வருஷத்தில், ஸோ 35 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 420 மாதம் நீங்கள் வந்து 2,000 சேர்த்தீங்கன்னா 8,40,000 தான் சேர்க்க போகிறீங்க. அது அந்த ரேட் ஆஃப் 15% வந்து 2 கோடி ரூபா வந்துடும். அப்பா எத்தனை வருஷத்தில்? 35 வருஷத்தில். 35 வருஷம். நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, சார் 35 வருஷத்தில் அன்றைக்கி 2 கோடிக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படிம்பீங்க. ஸோ இன்றைக்கி 2 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னி தேதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க இல்லையா, பணவீக்கம், அதை வந்து நம்ம ஒரு 6% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா 35 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்
1 கோடிங்கிறது வந்து 50 லட்சம், 50 லட்சங்கிறது வந்து 2 கோடிங்கிறது 1 கோடி, 1 கோடிக்கு அப்புறம் 50 லட்சம், 25 லட்ச ரூபா. இன்னைக்கு 25 லட்ச ரூபா என்ன வேல்யூவோ அதுதான் 35 வருஷத்துல 2 கோடி வேல்யூ. நீங்க என்ன பார்க்கணும்னா, நான் 2000 ரூபாய் சேமிக்கிற போதே என்னால 25 லட்ச ரூபாய் சேர்க்க முடியுது இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு தான் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தான் 2000 ரூபாய் போடுறீங்க, 35 வருஷமும் 2000 தான் போட போறீங்களா? கிடையாது. அப்ப இன்க்ரீஸ் ஆகும்போது என்னன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா அங்கேயும் வந்துடும். அதனால நம்ம என்ன நினைக்கணும்னா, என்னடா அது 2000 ரூபாய் தானே போடுறோம், இவ்வளவு வருமா அப்படின்ட்டு அந்த ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். இல்லைங்க, அதான் அந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கும். முதல்ல நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வருதா வரலையாங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பா வரும், முதல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு 20 வயசு பையன் இப்போ 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒரு 35 வருஷம், ஒரு 55 வயசுல வந்து அவனுக்கு 2 கோடி ரூபாய் வரும்னு சொல்றீங்க இல்லையா சார்? இப்போ 55 வயசுன்றது அவனுக்கு ஆல்ரெடி ஓல்ட் ஆயிடுவான் இல்லையா சார்? இப்போ ஒரு ஷார்ட் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நம்ம இருக்க சொல்லையே அதை அனுபவிக்கிற மாதிரி ஏதாச்சும் பிளான் இல்லைங்க? அதாவது என்னன்னா, காம்பவுண்டிங் சொல்றாங்க இல்லையா, அந்த காம்பவுண்டிங் வந்து டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் வேலைக்கு போகணும்னு வச்சுங்களேன், நார்மலா அவங்க வந்து 12 வருஷம் ஸ்கூலிங் கரெக்டா, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஒரு கிராஜுவேஷன், அல்லது 4 வருஷம்னா இன்ஜினியரிங், 5 வருஷம்னா மெடிக்கல். ஸோ நிறைய பேர் படிக்கிறது வந்து 3 இயர்ஸ் கிராஜுவேஷன். அப்போ 12 + 3 15 வருஷம் ஒருத்தர் படிச்சாதான் வேலை கிடைக்குது, கரெக்டா இல்லையா? அப்ப அந்த 15 வருஷத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க இல்லையா? ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கே பணம் வரும்னா எப்படி வரும்? பணம் வராது. ஸோ நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்றதுனா மினிமம் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 5 வருஷமாவது நீங்கள் டைம் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 15% 5 வருஷத்தில் உங்களுடைய மணி வந்து டபுள் ஆகிடும். சார் எனக்கு டபுள் பத்தாது அப்படின்னதாதுன்னா இன்னொரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து இன்னொரு டபுள். அப்போ என்ன ஆகுனா 1 லட்ச ரூபா போட்டதுங்கிறது 10 வருஷத்தில் 4 லட்ச ரூபா ஆகிடும். அதே இது 15 வருஷத்தில் 8 லட்ச ரூபா, 20 வருஷத்தில் 16 லட்ச ரூபா. அப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து டைம் கொடுத்தா தான் ரிட்டர்ன் வருது. இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ரியல் எஸ்டேட்லலாம் நல்லா ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னதுன்னா எப்போ வாங்கினாங்க? அவங்க வந்து ஒரு சென்னையில் ஒரு வேலைச்சேரியில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ ஒரு 10,000 ரூபா கிரவுண்டு, ஓகேங்களா, அல்லது 1 லட்ச ரூபா கிரவுண்டு அப்படின்னது. 1 லட்ச ரூபா கிரவுண்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலைச்சேரியில் இருக்கும். இன்னைக்கு அது 1 கோடி ரூபா போகுதுன்னா எத்தனை நாள் ஆயிருக்கு? 30 வருஷம் ஆயிருக்கு. 30 வருஷம் ஆனதுனால அது 100 மடங்கு ஆயிருக்கு. அதனால டைம் கொடுத்தா தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே வழியா நீங்கள் போட்ட உடனே வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ டைம் நீங்கள் கொடுத்தா தான் ரிட்டர்னே பார்க்க முடியும். இப்போ நிறைய பேர் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலான்ற ஐடியாவிலே இருக்காங்களா சார்? கோல்டு ஃபஸ்ட்டு ஒரு ரேட் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 56,000 ரூபாய் வரைக்கும் போகுது இல்லையா சார் ஒரு சவரன்? அப்போ கோல்டு வந்து ஒரு 35 வருஷத்தில் என்ன அளவுக்கு போகும் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ கோல்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் நான் வந்து கோல்டு வந்து அன்றைக்கி கிராம் வாங்கும்போது அன்றைக்கி கிராம் வந்து 1000 ரூபா, இன்றைக்கி வந்து 7000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டை விற்று அவங்க வந்து ஒரு வீட்டையோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு வந்து எத்தனை பேர் கோல்டை விற்று பண்ணியிருக்காங்க? கோல்டு எப்போ விற்பாங்க அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடி வருது, வேற எங்கேயுமே மணியே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த கோல்டை விற்கிறாங்க. சொல்கிறது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டை விற்றீங்களா, கோல்டை விற்றாதான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கருதலாம். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, சார் இன்றைக்கி 56,000 ரூபாய் ஆயிருக்கு, ஓகேங்களா, 56,000 ரூபாங்கிறது நாளைக்கு வந்து 1 லட்ச ரூபா வரும். எப்போ வரும் அப்படின்னதுன்னா அதுக்கு வந்து 10 வருஷம் ஆகும், ஓகேங்களா. 10 வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 56,000லேருந்து 1 லட்சம் அப்படின்னா 44,000 ரூபாய் ஏறுது, கரெக்டுங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 90%. ஸோ 90% growth வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ வருஷம் ஆக போகுதுன்னா ஒரு 10 வருஷம் ஆக போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய ரிட்டர்ன் வந்து வெறும் 7%. அந்த 7% நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே கிடைக்குது, கரெக்டுங்களா. நம்ம வந்து 56 1 லட்சம்னு பார்க்கறத விட அதோடைய growth என்ன அது ஒன்று பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், இப்போ உங்களுடைய அம்மா அல்லது உங்களுடைய பாட்டி அவங்களுக்கு வந்து கோல்டு மேலே இருந்த அஃபினிட்டி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு வந்து கம்மி. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், எங்களுக்கு கோல்டு மேலெலாம் பெருசாக நாட்டம் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபேன்சி ஜுவல்லரி மாதிரி போட்டுக்கிட்டோம்னா
நாங்கள் புதுசாக போட்டுக்கலாம், இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை பத்திரமா பாதுகாக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக வாங்கி சேவ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கோல்டுக்குமான அஃபினிட்டி வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இப்போ கோல்டுடைய தேவை அது மாதிரி முன்னாடி என்ன ஆச்சுன்னா நம்ம ஆளுங்க வந்து கோல்டை வந்து அப்படியே வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க, யாரும் விற்கவே இல்லை. இப்போ அதிகமாக வாங்கலை அப்படின்னாலே கோல்டு வந்து விலை கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சடன் இது லாஸ்ட் 1 இயரில் மட்டும் கோல்டு வந்து 30% ஏறி இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே 1 இயரில் 30% ஏறிடுச்சு, இதே மாதிரி தான் இனிமேல் ஏறப்போகுதுன்னா அது ஏறாது. இப்போ இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி, அதாவது கோல்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு இஸ் அ சேஃப் ஹெவன் அப்படிம்பாங்க. அதாவது நாட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு அன்சர்டனிட்டி, ஒன்றும் தெளிவு இல்லை அப்படின்னதுன்னா ஓகே நம்ம வந்து கோல்டுக்கு போய்க்கலாம் அப்படின்றோம். இந்த அன்சர்டனிட்டிங்கிறது வந்து அது வந்து கொஞ்ச காலம்தான் இருக்கும், குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். வழி அன்சர்டனிட்டி எப்போதுமே இருக்காது. ஏன்னா அன்சர்டனிட்டி எப்போதுமே இருந்ததுன்னா அது பேர் சர்டனிட்டி ஆகிடும். அப்போ கொஞ்ச நாள் தான் இருக்கும்போதுனால இன்னைக்கு எக்கனாமிக் சுச்சுவேஷன் சரியில்லை. இப்போ வந்து யூஎஸ்ல வந்து எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல, இன்னும் ரஷ்யா யுக்ரைன் வார் முடியல, இந்த மாதிரி நிறைய குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலத்தில் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா கோல்டு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கீழே வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ஃபியூச்சரை திங்க் பண்ணுறவங்களுக்கு எது சார் நல்ல சேவிங்ஸ் பிளான் நினைக்கிறீங்க? சரி, நான் தான் சொல்லேன் இல்லையா, இப்போ நான் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொன்னேன்னா நீங்கள் இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. என்னென்னா நம்ம எக்கானமி, நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது இந்தியா இஸ் அ எமர்ஜிங் கண்ட்ரி. அதாவது ஒரு நான் என்ன சொல்கிறாங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சைனா வந்து எந்த ஸ்டேஜில் இருந்ததோ அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ் வந்து அவங்களுடைய க்ரோத் வந்து ஃபினாமினல் க்ரோத். அந்த க்ரோத் பாத்தில் இந்தியா இருக்குது, ஸ்வீட் ஸ்பாட் ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவில் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி அண்ட் இந்தியாவில் தான் வந்து ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒர்க்கிங் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஃப்லி அபவுட் 30 இயர்ஸ் அப்படிங்கிறாங்க. எல்லா கண்ட்ரிலையும் 45-50 இருக்குது. ஸோ இந்த ஏஜ் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து யாருக்குமே எந்த கண்ட்ரிக்கும் கிடையாது. சில கண்ட்ரிக்கு இருந்தால் கூட இவ்வளவு பேருக்கு வந்து அதே 30 ஏஜ் ஆவரேஜுங்கிறது கிடையாது. அதனால இந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா த ஃபியூச்சர் இஸ் ஒன்லி இன் இந்தியா அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து ரீசெண்டாக கூட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க எல்லாமே இந்தியாவில் பணம் போடுறாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் வருதுன்னா அது ஃபஸ்ட்டு தடவை வரும்போது ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து வருது, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து 1000 கோடி ரூபாய் வேணும், இந்த பர்டிகுலர் ஐபிஓ மூலமாக நான் 1000 கோடி ரூபாய் திரட்டணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகுது. 50 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா என்னென்னா 1000 ரூபா, அதாவது 1000 கோடி கேட்குற இடத்துல 50,000 கோடி நிறைய பேர் வந்து இந்த வாங்கிக்கோன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா லிக்விடிட்டிங்கிறது வந்து நிறைய இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேங்க்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய இன்வெஸ்டர் வந்து எங்கள்கிட்டருந்து எடுத்துகிட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கெலாம் போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்வளவு நாளாக வந்து வெறும் சேஃப்டின்னு நினச்சிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்தவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தே ஸ்டார்டட் ரியலைசிங் சேஃப்டி இஸ் ஓகே பட் இட் இஸ் நாட் பீட்டிங் த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலை, அதனால் அது ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து லாங் டேர்முக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரியலைஸ் பண்ணுறதுனால தே ஆர் ஆல்சோ மூவிங் மணி டு த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதை தவிர மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இன்றைக்கி வந்து 23,000 கோடி ரூபாய் எவ்ரி மந்த். அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங் டேஸ் வந்து பார்த்தோன்னா 4 வீக் வச்சுங்க. 4 வீக்னா 4-2 8 நாள் வந்து மார்க்கெட் கிடையாது. 30 நாளில் 8 நாள் கிடையாதுன்னா 22 நாள் தான் ட்ரேடிங் டேஸ் நடக்கும். அந்த 22 நாளில் 23,000 கோடி அப்படின்னதுன்னா ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுதி கொடுத்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ
மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி 1000 crore இஸ் கம்மிங் ஒன்லி த்ரூ மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் மார்க்கெட்டுக்கு வருது. இல்ல நிறைய ரிஸ்க் இருக்கும் இல்லையா? எது ரிஸ்க் இருக்கும்ல? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல மணி போடுறோம்னா ரிஸ்க் இல்லை இல்லை எதில் ரிஸ்க் இல்லை? ரியல் எஸ்டேட்டில் ரிஸ்க் இல்லையா? ரியல் எஸ்டேட்டில் ரிஸ்க் இருக்கா இல்லையா? நம்ம ஒரு லேண்டை வாங்குறோன்னா அது பாட்டுக்கு ஒரு அசால்ட்டாக தானே சார் இருக்கு. எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுடைய ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ ரியல் எஸ்டேட் நீங்கள் வாங்குறீங்க, எங்கே வாங்குவீங்க ரியல் எஸ்டேட்னா? இப்போ ஒரு லேண்டை பார்க்குறோம். ஓகே, எந்த இடத்துல? ஏதாவது ஒரு ஏரியா சொல்லுங்கள். இப்போ நம்ம சொல்கிறது ஒரு ஆவடி சொல்லலாம். ஓகே, ஆவடியில் எவ்வளோ ரூபா? ஆவடியில் இப்போ வந்து ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் போகலாம். இல்லை இல்லை, ஒரு கிரவுண்ட் எவ்வளோ ரூபா இருக்கும்? அல்லது அரை கிரவுண்ட் எவ்வளோ ரூபா இருக்கும்? ஒரு 20 லட்ச ரூபாய் இருக்கும் சார். ஓகே, அரை கிரவுண்டு 20 லட்ச ரூபாய். ஓகேங்களா? இப்போ அங்கே வந்து 20 லட்ச ரூபாய் நீங்கள் என்ன சொல்றீங்க? அது மேலே தான் போகும் அப்படிங்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த ஆவடி இது எவ்வளோ ரூபாய் போகும்? ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது கண்டிப்பாக ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் சார். 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து விலை ஏறணும் அப்படின்னதுன்னா அங்கே ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கணும். அதை சுற்றி இருக்கணும். அதில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும் போராது. அங்கே வந்து மக்கள் வந்து அந்த ஏரியா, அங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது, அந்த இடம் வந்து வசிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் விரும்புகிறாங்களா? அது வந்து அடுத்த கொஷின். டெவலப்மெண்ட் ஏரியாவாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து அஸ்யூமிங் தட் அது மாதிரியே இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 20 லட்சங்கிறது 50 லட்சங்கிறீங்க 10 வருஷத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதே 20 லட்ச ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா 10 வருஷத்தில் மினிமம் 80 லட்சம் ஆகிடும். 80 லட்சம் 80 லட்சம். இதை நீங்கள் போய் பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 20 லட்ச ரூபாய் வந்து ஆகாமல் இருக்கலாம். இங்கே ஆறதுக்கான சான்சஸ் நிறைய. கேரண்டிங்கிற வார்த்தை சொல்ல முடியாது, பட் ப்ரெடிக்டபிலிட்டி இஸ் ஹை. ஸோ இங்கே வந்து 20 lakhs போட்டால் நெக்ஸ்ட் 10 yearsல 80 lakhs ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. ஆனால் அங்கே 50 லட்சத்துக்கு கேரண்டியும் கிடையாது. அதோடு இல்லாமல் அதை வந்து நாளைக்கு நினைச்ச போது விற்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைச்ச போது விற்க முடியாது. இப்போ நீங்கள் 20-50 லட்ச ரூபாய் இருக்கு, உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் தேவைன்னு வச்சுங்க. அந்த அரை கிரவுண்டை கிரவுண்டை வெட்டி விற்க முடியுமா? விற்க முடியாது. விற்றீங்கன்னா அடுத்த சின்ன பீஸை யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த 20-80 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா, டியூரிங் த ப்ராசஸ் 20 நாளைக்கு 30-40 ஆகும்போதே கொஞ்சம் மணி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த 80 லட்ச ரூபாயில் ஒரு 10 லட்சம் எடுத்துக்கலாம், 20 லட்சம் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் டே இன் அண்ட் டே அவுட் போய் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த நிலத்துக்குலன்னு போடும்போது நிலமும் ஏற்ற இறக்கம் இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதை விட கம்மியாக தான் நீங்கள் இப்போது யாரும் வாங்க முடியல. இப்போ இதில் வந்து 2 விதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, 2 விதமான வியூவர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது ஒருத்தர் என்ன சொல்லுவார், நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கினேன், இன்னைக்கு பயங்கரமாக ஏறி போச்சு, அது பயங்கரமாக ஏறிடும் அப்படின்பார். இது வந்து யாரோ ஒருத்தருடைய ஒரு ஒப்பீனியன். இன் ஜென்ரல் வந்து அது மாதிரி நடக்கலை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து என்னென்னா யாரெல்லாம் எவ்வளோ மணி பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க. நான் நிறைய கிளைண்ட்டை மீட் பண்ணுறேன், நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு ஏறலை, இன்றைக்கி விற்கணும்னு நினச்சா என்னால் விற்க முடியல. நான் சொன்னோம் அந்த ரேட்டுங்கிறாங்க. ஆனால் யாருமே பையர்ஸ் இல்லை. பையர்ஸ் இல்லை அப்படின்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 லட்சம் நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டுக்கிறீங்க, 50 லட்சம் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்கிறேன், சார் 50 லட்சம் சொன்னீங்களே, போய் விற்றுட்டு வாங்கன்னு. சார் 50 லட்சம் சார், ஆனால் இப்போ வந்து 40 லட்சம்னா தான் வாங்கிக்கிறாங்க. அது இப்போ கொஞ்சம் அங்கே அந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வருது, அப்போ தான் அது போகுமா? அப்போ இன்னைக்கு விற்றா என்ன கிடைக்கிது? 40 தான் கிடைக்கிது, 50 கிடையாது. 50 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேல்யூ, பட் கிடைச்சது 40 தான். அப்போ 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 40ன்னா வெறும் 7% தான். அது பெரிய ரிட்டர்னே கிடையாது. ஆனால் நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இதானே சார் தோணும், ஒரு லேண்டு வாங்கணும் இல்லை ஒரு நகை வாங்கணுன்ற மாதிரி தான் தோணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ன்றவங்க படித்தவங்க மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா தான் எல்லாரும். கண்டிப்பாக கிடையாதுங்க. அதாவது என்னென்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மிடில் கிளாஸ் இதுதான். இதனால தான் மிடில் கிளாஸ் ஏன் சஃபர் ஆகுது? மிடில் கிளாஸ் சஃபர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கண் காணாத இடத்துல ஒரு இடத்த வாங்குறது, அதாவது நாளைக்கு க்ரோ ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய இன்றைய தேவையை அவங்க வந்து பூர்த்தி பண்ணுறது கிடையாது. அவங்க அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. நான் என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது படித்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது படித்தவங்க மட்டுமே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்றைக்கி கூகுளில் சர்ச் பண்ணலாம். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு யார் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யார் சொல்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கோ அவங்கள போய் அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னங்க, நான் என்ன பண்ணலாம் ஏதுன்னு கேட்டால் எல்லாருமே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? அதை விட்டுட்டு இது ஒன்லி
பணக்காரங்களுக்கு தான் அல்லது படித்தவங்களுக்காகலாம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 1 இயராக வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் இந்தியா எங்கேயோ திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து எல்லாமும் சார் அதை பார்த்தோம், அது பிடிச்சிருக்கு, நான் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் எல்லாருமே கேட்குறாங்க. அதனால் இது ஒன்லி படித்தவங்களுக்கு மட்டும்தான் அல்லது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஆஸ் லோ அஸ் 500 ரூபா, சில ஃபண்டில் 100 ரூபா கூட மாதம் சேர்க்க முடியும். இது வந்து இட் இஸ் ஃபார் மாஸ், நாட் ஒன்லி ஃபார் கிளாஸ் கிடையாது, மாஸ்க்கான ப்ராடக்ட் இது. இப்போ நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இவங்களை நம்பி போட முடியாது, நம்ம இப்படியே இருக்கலான்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க இல்லையா சார்? அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து நம்பி போட முடியாதுன்னா நீங்கள் அதை கேளுங்க. இப்போ நீங்கள் வந்து இடம் வாங்கினது மட்டும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு வாங்குறீங்க அல்லது நீங்களாக பார்த்து வாங்குறீங்க, அதுக்கு என்ன கேரண்டி? அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட கூட ஒத்துருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா யாருமே உங்கள் யூனிட், நீங்கள் வாங்கின யூனிட்டை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. அல்லது இன்றைக்கி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அது பயங்கரமாக க்ரோத் ஆச்சுன்னா நான் அவ்வளோ க்ரோத் கொடுக்க மாட்டேன், பாதி தான் க்ரோத் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டர், ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவங்க வந்து இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க அதை பிடிக்கிறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய இருக்கிறதுனால அங்கே தப்பு நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது 1 or 2 தப்பு நடந்தாலும் அதை இம்மீடியட்டாக வந்து ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ரெகுலேட்டரே கிடையாது. இப்போ தான் ரெரார்னு சொல்லிட்டு ரெகுலேட்டர் கொண்டு வராங்க. அதோடு இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் வந்து கேஷ் ஸ்டில் அலவுடு. புரியுதுங்களா? இன்னைக்கு எந்த ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டினா எவ்வளோ வந்து பிளாக்கு எவ்வளோ ஒயிட்டும்பாங்க. அது விற்றீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நான் வந்து 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி விற்றா 30 லட்ச ரூபா தரான் பேங்க்கில், 70 லட்ச ரூபா கேஷாக கொடுக்குறாங்க. அந்த 70 லட்ச ரூபா எப்படி உள்ளே கொண்டு வருவீங்க? அதுக்கு 1000 ரூல்ஸ் இருக்கு, பயந்து இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிஸ்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட், துளி கூட வந்து இந்த மாதிரி எங்கேயுமே வந்து இந்த மிஸ்டீலிங்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மணி மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகுது, நாளைக்கு ரிடம்ஷன் கொடுத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அங்கே வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். இந்த ஏற்ற இறக்கங்கிறது வந்து ரிஸ்க்கு கிடையாது. இதில் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சார் நீங்கள்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன் சார். 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, எத்தனை வருஷம்? 5 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க. 5 வருஷம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போ லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. பீப்புள் ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் ஒன் கரெக்ஷன். சப்போஸ் அந்த கரெக்ஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்க்காங்க, வரல, நீங்கள் போட்ட உடனே கரெக்ஷன் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் 10 லட்ச ரூபா வந்து 9 லட்சமோ 8 லட்சமோ கீழே வரலாம். ஆனால் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறீங்க? 5 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. அப்படின்னதுன்னா அந்த 10 8 ஆனது இல்லையா, அது அப்படியும் கொஞ்சம் கிராஜுவலாக வந்து 20 லட்சம் ஆகிடும். ஸோ இந்த இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த 10லேருந்து 8 நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு லாயக்கு இல்லை. ஆனால் 5 வருஷம் இருக்குப்பா, 10 வருஷம் இருக்கு, ஷார்ட் டேர்மில் வந்து இந்த ஏற்ற இறக்கத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு வந்து லாங் டேர்ம் தான் அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வரலாம். இப்போ ஒருத்தர் ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு 1 or 2 கிளாஸஸ் நல்லா படிக்கலை, ஒரு மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? டியூஷன் எடுத்துக்கிறோம். நம்ம ரிசல்ட் எப்போ பார்க்குறோம்? +2ல் என்ன மார்க் வாங்குறான், 10th என்ன மார்க் வாங்குறான், அப்போ தான் பார்க்குறோம். இந்த இன்பிட்வீன் வந்து நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்படுறது கிடையாது. அதே மாதிரி தான் ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி கவலைப்படாதீங்க. லாங் டேர்மில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் நிறைய கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79-80, மும்பை பங்குச்சந்தை வந்து 100 பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணது, இன்னைக்கு 85,000 பாயிண்ட். அப்படின்னா 850 மடங்கு, 850 டைம்ஸ் லாஸ்ட் 45 வருஷத்தில் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்தியா வந்து அஸ் அ க்ரோயிங் எக்கானமி ஒரு 15% க்ரோத்துங்கிறது வந்து கண்டிப்பாக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒன்லி திங் வந்து உங்களுக்கு அதில் பிலீஃப் இருக்கணும். ஃபாரினர்லாம் பிலீவ் பண்ணுறான், நம்ம தான் பிலீவ் பண்ணுறதில்ல.